வணக்கம் நேயர்களே. நேயர்களே, திருமண வாழ்வில் நாம் நம்முடைய மன வாழ்க்கை இருக்கின்றது. அந்த மன வாழ்க்கை நாம் மேம்படுத்த வேண்டும். எப்படி மேம்படுத்துவது என்று இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றோம். நாம் நம்முடைய வாழ்வை, மன வாழ்க்கையை நாம் மேம்படுத்த வேண்டும், சிறப்பாக ஆக்க வேண்டும் என்று எல்லோரும் எண்ணுவது அது சகஜமான ஒன்று தான். அது சரியான ஒன்று தான். நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி என்று பார்க்கும் பொழுது உறவுகள் இருக்கின்றது. நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், திருமண உறவுக்கும் மற்ற உறவுகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது, அதிகப்படியான வித்தியாசங்கள் இருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். திருமண பந்தம் இருக்கின்றதே, திருமண உறவு இருக்கின்றதே, அந்த உறவு மற்ற உறவுகளைப் போல அல்ல. இது அதைவிட அதிகப்படியான வித்தியாசங்கள் உள்ளவை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகள் இருக்கின்றது. நாம் உறவுகளை பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னவென்றால், உறவுகளை வளர்க்க வேண்டும், உண்டாக்க வேண்டும், அதை வளர்க்க வேண்டும், அதை மேம்படுத்த வேண்டும், அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் அதுதான். எந்த மனிதனும் உறவுகள் வேண்டாம் என்று உறவுகளை துண்டிக்க விரும்புவதில்லை. துண்டிப்பதற்கு அவன் எளிதாக விருப்பம் கொள்வதில்லை. உறவுகளை அணைக்கத்தான், உறவுகள் வேண்டும் என்று தான் நினைக்கிறான் ஒழிய உறவுகளை துண்டிப்பதற்கு எக்காலத்தில் மனிதன் விரும்புவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த உறவுகளிலே தவிர்க்கக்கூடிய உறவுகள் இருக்கின்றது, தவிர்க்க முடியாத உறவுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த திருமண உறவு இருக்கின்றதே, திருமண பந்தம் இருக்கின்றதே, இந்த பந்தம் என்பது தவிர்க்கக்கூடியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், தவிர்க்க முடியாததாகவும் எடுத்துக்கொள்ளலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த திருமண பந்தத்தில் திருமண பந்தம் எப்படி இருக்கின்றது, இதனுடைய பின்னணி என்ன என்று பார்த்தோம் என்றால், திருமணம் பொறுத்தவரை, இந்த உறவுகள் பொறுத்தவரை எப்படி இருக்கிறது, அவசியம், கட்டாயம், அவசியம், இந்த இரண்டு சூழலில்தான் அது நிலைத்திருக்கின்றது. திருமணம் என்பது கட்டாயமான ஒன்று. அது நிலை பெற வேண்டுமென்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அது அவசியம். அதுக்காக நாம் என்ன செய்கின்றோம், எவ்வளவோ நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகின்றோம். எதற்காக, இது நிலை பெற வேண்டும் என்றுதான். ஆக திருமண உறவு எதில் இருக்கின்றது, இந்த கட்டாயம், அவசியம், இதில் தான் அது நிலைத்திருக்கின்றது. இது திருமண உறவில் நிலைத்திருக்கின்றது. ஆனால் இது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா, ஆரோக்கியமாக இருக்கின்றதா, பயனுள்ளதாக இருக்கின்றதா என்றால், பொதுவாக திருமண பந்தத்தில் உள்ள உறவுகளில் பயன் என்பது மிக குறைவான பயன்கள் தான், மிக குறைவான பலன்கள் தான். அதிகமான பலன்கள் என்று நாம் கூற முடியாது. மிக குறைவான பலன்கள் தான் இருக்கின்றது. ஆக இந்த திருமணம் இருக்கின்ற அந்த உறவுகளை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கட்டாயம், அவசியம் என்ற ஒரு இரண்டு கண்டிப்பான ஒன்று, இவை நிலைநிறுத்தி தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் வாழ்வு சிதறிவிடும் என்ற ஒரு நோக்கத்தை தான் நாம் என்ன செய்கின்றோம், நாம் இதில் இணைந்து போகின்றோம், அட்ஜஸ்ட் பண்ணுகின்றோம். அந்த பந்தம் நிலைத்து நிற்கின்றது, ஆனால் ஆரோக்கியமாக இருக்கின்றது, பயனுள்ளதாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் அதில் மிக குறைவானதாகவே இருக்கின்றது. இந்த இதுபோல் நாம் மேம்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியர்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அறிதல், தெரிதல், புரிதல் என்று இருக்கின்றது. இதில் எத்தனையோ பல மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கின்றன. நாம் அதில் எப்படி என்றால், நாம் திருமணத்தில் என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்ன ஆசைகள் எல்லோருக்கும் இருக்கும். ஆசைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். எந்த காரணத்திற்காக நாம் திருமணத்தை செய்தோம் என்றும் இருக்கும். இது அத்தனையும் நாம் எப்படி நாம் அதை அலசி பார்ப்பது என்பதை பற்றி நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.